கம்பீருக்கு எதிராக சூரியகுமார் இந்திய அணிக்கு புதிய கேப்டன். கம்பீர் வந்த பிறகு இந்திய அணியில் இளம் வீரர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சீனியர்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மாவை படிப்படியாக ஓரம் கட்டிவிட்டனர். ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் தொடரை இழந்ததற்கு சீனியர்கள் தான் காரணம் என மறைமுகமாக தெரிவித்தனர். இதனால் சீனியர்களுக்கு BCCI புதிய விதிமுறைகளை பின்பற்றிய நிலையில் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன் ரோஹித், கோலி ஆகியோர் அடுத்தடுத்து ஓய்வு அறிவித்தனர். கம்பீர் பொறுப்பேற்ற பிறகு அவருக்கு விசுவாசமாக இருக்கும் வீரர்களுக்கு ரெகுலராக இடம் கொடுக்கும் வேலையை செய்து வருகிறார். அதாவது தனக்கு விசுவாசமாக இருக்கும் வீரர்களுக்கு எப்பொழுதுமே அணியில் இடம் இருக்கும் என்பதை தான் இதன் மூலம் கம்பீர் மறைமுகமாக தெரிவித்திருப்பதாக கருதப்படுகிறது. ஹர்ஷித் ராணாவிடம் அப்படி என்னதான் இருக்கிறது? IPL 18வது சீசனில் ஒருவருக்கு சராசரியாக 10 ரன்கள் வரை விட்டு கொடுத்து சொதப்பினார். அடுத்து இங்கிலாந்து A அணிக்கு எதிராக டெஸ்ட் தொடரிலும் படு மோசமாக சொதப்பிய அவருக்கு அடுத்து இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் பொழுது இடைப்பகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆசிய கோப்பை 2025 தொடருக்கான இந்திய அணியில் ஹர்ஷித் ராணாவை சேர்த்துள்ளனர். மேலும் ஷிப்மன் கில்லும் விசுவாசமாக இருப்பதால் அவருக்கு துணை கேப்டன் அந்தஸ்தையும் கொடுத்துள்ளனர். பவர் பிளேவில் தொடர்ச்சியாக ஷார்ட் பால்களை வீசி சொதப்பினார். டெத் ஓவர்களின் பொழுது கூட அடுத்து பவுண்டரிகளை அடிக்க விட்டார். ராணாவை முன்கூட்டியே களமிறக்கி சூரியகுமார் யாதவ் களமிறங்காமலே இருந்தார். இதன் மூலம் ராணாவின் புட்டு வெளியே தெரியட்டும் என்பதற்காக கூட சூரியகுமார் யாதவ் இப்படி செய்திருக்கலாம் என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். இலங்கை, பாகிஸ்தான் அணிகள் சொதப்ப அணி தேர்வில் அரசியல் இருந்த காரணத்தினால்தான் தற்பொழுது இந்திய அணியிலும் இருப்பதாக முன்கூட்டியே சரி செய்ய வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள்.